உன் கனவு நிஜமாயிடுச்சு. நீ ஆசைப்பட்ட மாதிரியே ஒருத்தர் உனக்கு கிடைச்சிட்டாங்க. 2 பேரும் இப்போ உயிருக்குயிரா காதலிக்கிறீங்க. இல்ல அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்களா? சரி, இது காதல் தான்னு நீ எப்படி தெரிஞ்சுக்கலாம்? முதல்ல நீ புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஈர்ப்புங்கிறது வேற, மோகங்கிறது வேற, காதல்ங்கிறது வேற. ஒருத்தரோட வெளி தோற்றத்தை பார்த்து வர்றதுதான் ஈர்ப்பு. அவங்களோட நட உட பாவனை உன்னை கவரலாம். ஆனா உன் கண்ணுக்கு தெரியறதெல்லாம் எப்பவுமே உண்மையா இருக்கும்னு சொல்ல முடியாது. சரி, அப்போ மோகம் தான் என்ன? அது ஒருத்தரோட வெளித்தோற்றத்தை பார்த்து வர ஈர்ப்பு மட்டும் இல்ல, அவங்க மேல வர ஒரு விதமான மயக்கம். உனக்குள்ள ஒரு விதமான காதல் உணர்ச்சிகள் வரலாம். ஆனா அது ரொம்ப நாள் இருக்காது, சீக்கிரமாவே மாறிடும். மோகங்கிறது காதல் மாதிரி தெரியலாம், ஆனா அது வெறும் அந்த சமயத்துல வர்ற ஒரு விதமான உணர்ச்சி. அதனால அது சீக்கிரமா போயிடும். அப்படின்னா காதல்ங்கிறது என்ன? உன்னோடது என்னைக்குமே அழியாத காதல் தான்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்? காதலிக்கிறவங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் உண்மையான பாசத்தை காட்டுவாங்க, சேர்ந்து வேலை செய்வாங்க, 2 பேரும் கடவுளுடைய சேவையில நிறைய செய்வாங்க. உண்மையான அன்பு சுயநலமா நடந்து கொள்ளாதுன்னு 1 கொரிந்தியர் 13:5 பைபிள் சொல்லுது. உதாரணத்துக்கு, உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிற அந்த பையன் பணத்தை எப்படி செலவு பண்றான்? ஜாலியா இருக்க நினைக்கிறப்பெல்லாம் அவன் குடிப்பானா? அவனோட லட்சியங்கள் என்ன? அந்த லட்சியங்களை அடையறதுக்காக அவன் உண்மையிலேயே முயற்சி செய்யறானா, இல்ல எல்லாமே வெறும் வாய்ப்பேச்சு தானா? நீ எப்பவுமே நினைச்சிட்டு இருக்கிற அந்த பொண்ணு எப்படிப்பட்டவ? அவளோட ஃப்ரெண்ட்ஸ் யாரு? அவ அவங்க கிட்ட எப்படி நடந்துக்கிறா? குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட எப்படி நடந்துக்கிறா? இப்படி ஒருத்தரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய இருக்கு. அதுக்கெல்லாம் நிறைய டைம் எடுக்கும். நீ காதல் கனவுல பறக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இத ஞாபகம் வச்சுக்கோ. வெளி தோற்றத்தை பார்க்கறதுனால வர்றது ஈர்ப்பு, மனசுல ஏற்படுற உணர்ச்சிகள்னால வர்றது மோகம். ஆனா உண்மைகளை தெரிஞ்சுக்கிறதுனால வர்றதுதான் காதல்.